இந்த அளவுக்கு அழகான தனி வீடெல்லாம் எப்பனா ஒரு வாட்டி தான் கிடைக்கும். இதெல்லாம் விடவே கூடாது. நீங்க வந்து பாருங்க, இம்ப்ரெஸ் ஆயிருவீங்க. எலிவேஷன் சும்மா கலக்கலா, ஸ்பாட்லைட்ஸ் மின்னுதுல, வீடுமே ரொம்ப அழகா இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். காம்பவுண்ட் கேட்ட ஓபன் பண்ண ஒரு போதுமான அளவுக்கான நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா. ரைட் சைடும் பேக் சைடும் செட் பேக் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் லேண்ட் சவுத் ஃபேசிங், மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் ஃபேசிங். ஓகே, இதான் மெயின் டோர் என்ட்ரன்ஸ். இது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வீடு இருக்கக்கூடியது நம்ம குடுவாஞ்சேரியில் ஷார்ப்பா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் 3.5 கிலோமீட்டர்ல. நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்ல வெறும் 500 மீட்டர்ஸ் மட்டும்தான். ஹால் என்ன அழகா பெருசா சூப்பரா இருக்கு பாருங்களேன். இதுலயுமே ஒரு கார்னர்ல டைனிங் ஏரியாவும் வந்துடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த கார்னர் எல்ல சோஃபா போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு ஆப்போசிட்ல அங்க நீங்க டிவி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டா இருக்கும். இந்த வீட்டை பொறுத்தவரையில் ஹால் என்ன அளவுக்கு பெருசாக இருக்கோ அதே மாதிரி தான் கிச்சன், பெட்ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்கும். உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஹாலோட ஃபுல் வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டுவர்ட்ஸ் கிச்சனை நோக்கி போகலாம் வாங்க. ஹாலில் இருந்து கிச்சனை நோக்கி போகும்போது இந்த ஏரியாவை நீங்கள் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா கிச்சன் நல்லா அருமையான ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. லெஃப்ட் சைடில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதே மாதிரி 7 ஃபீட்டுக்கு வால் டைல் போட்டாச்சு. இந்த இடத்துல டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் ஃபோன் லாஃப்ட் வந்துடுது. நம்ம வீட்டு லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த கிச்சன் ரொம்ப பிடிச்சி போயிடுங்க. ஏன்னா கிச்சன் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓப்பன் ஸ்டைல் கிச்சனுக்கு பக்கத்துலேயே வெளியே போனால் இங்கே டைனிங் ஏரியா இருந்தால் என்ன பண்ணணும்? ஒரு வாஷ் பேஷன் வேணும்ல, இங்கே ஒதுக்க போகிறோமா அழகாக வாஷ் பேஷன் கொடுத்தாச்சு. ஸ்டெப்ஸு கீழே இங்கே காமன் ரெஸ்ட்டும் வந்துடும். வித் வெஸ்டர்ன் கிளாஸட்டோட வித் ஷவரோடவே வந்துடுது. சரிங்களா? ஸோ ஹால் பார்த்தாச்சா, டைனிங் கிச்சன் பார்த்தாச்சு, காமன் ரெஸ்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ கீழே இருக்க பெட்ரூம். ஜென்ரலாகவே டூப்ளெக்ஸ் ஹவுஸில் பிரச்சனை என்னன்னா கீழே இருக்க பெட்ரூம் ரொம்ப குட்டியாக போயிடும். பட் ஆனால் இங்கே உங்களுக்கு 10க்கு 12 பெரிய பெட்ரூம் வித் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்டோடவே வந்துடுது. உங்களுக்கு இந்த பெட்ரூம்லாம் குட்டின்னு யாருமே சொல்ல முடியாது. இதை தாண்டி மேலே போனால் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரைல்ஸு. மேலே போனால் ஒரு சின்ன லாபி ஏரியா. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம், லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம். இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், இங்கே ஒரு வாஷ் பேஷன். சரியா? இப்போ 2 பெட்ரூமும் பெருசாக இருக்கும். வாங்க ஒன்றுனா பார்ப்போம். இது ரோட் ஃபேசிங் பால்கனியோட இருக்கக்கூடிய பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட இருக்குது. வித் ஃப்ரண்ட் வியூ பால்கனியோட இருக்குது. சரி, இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 803 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா 1625 ஸ்கொயர் ஃபீட். ஈஸ்ட் ஃபேசிங் வீடு, 3 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் பங்களா, எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள் சைஸில் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடு இருக்கிறது கொடுவாஞ்சேரியில், வெஸ்ட் கொடுவாஞ்சேரியில் மாடம்பாக்கம் சைடில் வரும். ஜிஎஸ்டி ரோடு ஷார்ப்பாக 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான். நீங்கள் ரோட் ஃபேசிங் வியூ பால்கனியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடு வந்து பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். எதுவுமே காம்பேக்டாக இல்லை. இது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறதுக்கு இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. எல்லாமே தாராளமாக இருக்கும். ஓகே, ரோட் ஃபேசிங் பால்கனியோட பெட்ரூம் பார்த்தாச்சா? இதுவுமே அதுக்கு ஈக்குவலாக காம்படிட் பண்ணுற அளவுக்கு இந்த பெட்ரூமும் ரொம்ப பெருசு. இதுக்குள்ளேயுமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, 2 பெட்ரூம், மேலே இருக்க 2 பெட்ரூமுக்கும் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 lakhs. ஆல் இன்க்ளூசிவ்ங்க, எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். உடனே ஸ்கிரீன் தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. கொடுவாஞ்சேரியில் வீடு பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க.